யூசுவலா எஸ்ஐபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லாம ஸ்டாக்ஸ் மூலியமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் Grow ஆப்ல வந்து நம்ம லாகின் ஆயிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கோல் இந்தியா சூஸ் பண்றேன். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போற ஆப்ஷன். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். இல்லை எவ்வளோ குவான்டிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். இதை வந்து மாசம் மாசமும் பண்ணலாம், வீக்லியும் பண்ணலாம். ஸோ வீக்லி அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேட்டிங்ல இருக்கிற டேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேஸ்ல ஒரு டேவை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா வாரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும். இல்லை எனக்கு மாசம் வந்து ஒன்று இருந்தால் போதுன்னா நீங்க சூஸ் பண்ற டேட்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து மணி இருக்கணும், ஆட்டோ டெபிட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டேட்டை கொடுத்து அப்டேட்னு கொடுத்துட்டோம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குவான்டிட்டி போடுறேன். ஸோ கிரியேட் ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாக் எஸ்ஐபி இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் லிமிட் அப் டு 15,000 இருக்கு. அதாவது 15,000 எடுத்துருமா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. அதாவது மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் எடுக்கிறதுக்கான பெர்மிஷனை நம்ம கொடுக்குறோம். அவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ பின் நம்பர் என்டர் பண்ணி அதை செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் எஸ்ஐபி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது. நெக்ஸ்ட் எஸ்ஐபி வருது, எனக்கு ஒரு எஸ்ஐபிக்கு மட்டும் எடுக்க வேணாம் அப்படின்னா ஒரு எஸ்ஐபி மட்டும் ஸ்கிப்பும் நீங்க பண்ணிக்கலாம். ஸ்கிப்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு எஸ்ஐபி மட்டும் ஸ்கிப் ஆயிட்டு அப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து வழக்கம் போல அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த பாத்தீங்கன்னா மேல கேன்சல் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரே கிளிக்ல கேன்சல் பண்ணிடலாம். இந்த மொத்த ப்ராசஸுமே மொத்தம் 5 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க இனிஷியல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் செட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா நீங்க மறந்தே போயிடலாம்.